இந்திய வரலாற்றில் அதிர்வலையை ஏற்படுத்திய விஜய் எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனை. இன்று வெளியாகும் விஜயின் இறுதி தீர்மானத்துக்காக காத்திருக்கும் தமிழகம். வரலாற்று திருப்பத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களம். தமிழக அரசியல் வரலாற்றையை மாற்றிய விசில் புரட்சி. முதலமைச்சர் ஆவாரா விஜய்? ஆளுநருக்கு தாவேகா கடிதம். திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேச்சுவார்த்தை. விஜய் பதவி விலக போகும் தொகுதி எது? தாவேகாவின் தீர்மானம் குறித்து தீவிரமடையும் எதிர்பார்ப்பு. மக்களின் தீர்ப்பை ஏற்கின்றோம். தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா முதன்முறையாக போட்டியிட்டு தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல் தேர்தலிலே தாவேகா தமிழக அரசியலை தலைகீழாக மாற்றியமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது சொந்த தொகுதியில் வீழ்த்தி திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னையில் 14 இடங்களை கைப்பற்றி கொங்கு பகுதியில் அதிமுகவை விட அதிக தொகுதிகளில் வென்றுள்ளது. 2 இடங்களையும் வென்றுவிட்டு எந்த தொகுதியில் பதவி விலகுவார் என்ற கேள்வியும் அரசியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. திமுக அதிமுக என்கின்ற இருதுருவ அரசியல் வரலாற்றை உடைத்த இந்த வெற்றி இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் விஜயின் தாவேகா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கட்சி தொடங்கி 2 வருடங்களே ஆகியுள்ள நிலையில் விஜயின் தாவேகாவின் இந்த வெற்றி இந்திய வரலாற்றில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக அரசியல் அதிமுக திமுக என்கின்ற இரு துருவங்களுக்கு இடையே சுழன்று வந்த நிலையில் தற்போது அந்த வரலாற்றை உடைத்து தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதற்கு முன்னர் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கூட்டணி அமைத்து 33.52% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தார். ஆனால் தற்போது தாவேகா சுமார் 35% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. முதல்வர் ஸ்டாலினை அவரது தொகுதியிலே வென்றது. திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட சென்னையில் 14 தொகுதிகளை கைப்பற்றியது. கொங்கு பகுதியில் அதிமுகவை விட அதிக தொகுதிகளில் வென்றது என தாவேகா தனது முதல் தேர்தலிலேயே பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள நிலை அதில் அவர் எந்த தொகுதியில் பதவி விலகப் போகின்றார் என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றத்தை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியுள்ளன. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தான் சந்தித்த முதல் தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள 234 தொகுதிகளுக்கான இறுதி முடிவுகளின்படி ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கு மிக நெருக்கமாக 108 இடங்களை பெற்று தாவேகா தமிழகத்தின் முதன்மை அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. அதே நேரம் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களையும் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளது. இவ் அறிக்கையில் தாவேகா மேற்கொண்டுள்ள கூட்டணி ஆட்சி முறை தொடர்பிலான தீர்மானம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் மக்களவையில் 12வது எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே தாவேகா தலைவர் விஜய் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துள்ள இறுதி முடிவு இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை. எனவே இந்த தீர்மானம் குறித்து இன்று தமிழகம் வெற்றிக் கழகம் இறுதி முடிவை அறிவிக்கும் என சர்வதேச பரப்பில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தேசிய முடிவுகள் வெளியான சில மணி நேரத்திலேயே நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் அதிகாரப்பூர்வ மாற்றங்கள் அரங்கேற தொடங்கியுள்ளன. வழக்கமாக ஒரு மாநில முதலமைச்சருக்கு வழங்கப்படும் உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் கென்வாய் வாகனங்கள் நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு சென்றுள்ளது. ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து நிற்க போலீஸ் உயரதிகாரிகள் விஜயுடன் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று வரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த விஜய் இன்று மாநிலத்தின் மிக உயரிய பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். விஜயின் இந்த அதிரடி வெற்றிக்கு இளைஞர்கள் மற்றும் நகரப்புற வாக்காளர்களின் மிகப்பெரிய ஆதரவே முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. மாற்றத்தை விரும்பிய மக்களின் தீர்ப்பின் மூலமாக பல தசாப்தங்களாக தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது.
தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை வென்றுள்ள தாவேகா தற்போது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற தேவையான இதர ஆதரவுகளை திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக விஜய் பதவியேற்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ள நிலையில் சென்னை வீதிகளில் அவரது கான்வாய் வாகனங்கள் வலம் வருவது தமிழக அரசியல் மாற்றத்தின் புதிய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் மாநில அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த நிலையில் இந்த முறை மக்கள் புதிய அரசியல் மாற்றத்தை தேர்வு செய்துள்ளனர். இந்த மாற்றத்தின் மையத்தில் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் உள்ளார் என்று கூறப்படுகிறது. அவர் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலே பெரும்பான்மை முன்னிலையில் பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் நீண்ட காலம் நிலவிய இரட்டை ஆதிக்கத்துக்கு முடிவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தாவேகா கட்சியின் வெற்றி இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் ஆதரவை வெளிப்படுத்துகின்றது. தமிழக திரையுலகில் முன்னணி நடிகராக விளங்கிய விஜய் கடந்த சில ஆண்டுகளாக தனது ரசிகர் மன்றங்களை முறைப்படுத்தி கல்வி உதவி, அன்னதானம் மற்றும் பல்வேறு சமூக சேவைகளில் தீவிரமாக ஈடுபடுத்தி வந்தார். இந்த சூழலில் அவர் அதிகாரப்பூர்வமாக அரசியலில் நுழைந்து 2024ஆம் ஆண்டு தனது புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கினார். விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக ஆதரவற்ற மாணவர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கி வந்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி தனித்து போட்டியிடும் என அறிவித்து அதற்கான களப்பணியில் இறங்கினார். சித்தாந்த ரீதியாக இடதுசாரி சார்புடையதாகவும் அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜ் ஆகியோரின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதாகவும் ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான ஆட்சியை உருவாக்குவதை நோக்கமாகவும் கொண்டுள்ளதாக அறிவித்தார். 2024ஆம் ஆண்டு அரசியல் கட்சி தொடங்கி எந்த பெரிய கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டது அவரது அரசியல் பயணத்தின் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இளைஞர்களை ஈர்த்த பிரச்சாரங்கள், வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி மையங்களை கொண்ட தேர்தல் அறிக்கை மற்றும் வலுவான அமைப்பு செயற்பாடுகள் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தல் முடிவை அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவையெனில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்க்லோருக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தாவேகா தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் ஆளுநர் அவசரமாக இன்று சென்னை செல்வதாக கூறப்படுகிறது. சென்னை திரும்பும் ஆளுநர் அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா பெரும்பான்மையை பெறுமா என்பதை தீர்மானிப்பதற்காக தீவிரமாக திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் பதவியேற்பு மே 7ஆம் தேதிக்கு முன்பே நடைபெறக்கூடும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதில் எந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசியல் வரலாறு கடந்த 50 ஆண்டுகளாக திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளை மையமாக வைத்தே சுழன்று வந்தது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நடிகர் விஜயால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் இந்த இரு கட்சிகளுக்கும் கடும் போட்டியாக மாறியுள்ளது. தாவேகா தலைவர் விஜயின் நிகழ்ச்சிகளுக்கு வந்த கூட்டம் இந்தியாவையே அதிர வைத்த நிலையில் அந்த கட்சி அதிக அளவிலான வாக்குகளை பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அக்கட்சி சார்பில் 233 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இதற்கிடையில் தேர்தலுக்கு பின்னர் வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் கூட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தாவேகா 30 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்று கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது. இதில் தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த சூழலில் அவர் 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக வேண்டிய நிலையில் அது எந்த தொகுதி என்று கேள்வி எழுந்துள்ளது. விஜய் திருச்சி கிழக்கை விட பெரம்பூர் தொகுதியிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரம் திருச்சி கிழக்கு தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ளதால்
அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த சூழலில் விஜய் எந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பார் என்பது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் பெரம்பூர் தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்றுள்ள நிலையில் அது திருச்சி கிழக்கை விட தாவேகாவுக்கு பாதுகாப்பான தொகுதியாக இருக்கின்றது. இதனால் விஜய் பெரம்பூர் தொகுதியில் இருந்தே பதவி விலகு செய்து அந்த தொகுதிக்கு தனது கட்சியை சேர்ந்த முக்கிய நபரை வேட்பாளராக அறிவிப்பார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என தமிழக சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி வெற்றி பெற்றதை தொடர்ந்து சான்றிதழ் வாங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சேப்பாக்கம் தொகுதியில் என்னை இரண்டாவது முறையாக தேர்வு செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். நாளை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் ஆலோசனைகளை நடத்தியுள்ளனர். ஸ்டாலின் வழியில் செயற்படுவோம். வெற்றிக்காக உழைத்த திமுகவுக்கு நன்றி. மக்கள் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறினார்.